என்ன நம்பவே முடியல காவியா. எதுக்கு நிக்கிற? உட்கார் உட்கார். காவியா, அவ்வளவுதானா இல்ல கிச்சன்ல என்ன ஏதாவது வச்சிருக்கியா? அவ்வளவுதான், எல்லாம் காலி ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்டியா? நம்ம 2 பேருக்கும் தான் எடுத்து வச்சேன். ஆனா 2 பேர் சாப்பாட்டையும் நீங்க ஒரே ஆளா சாப்பிட்டீங்க. ஐயோ, என்ன நீ ஒரு வார்த்தை சாப்பிடலன்னு சொல்லியிருந்தா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம்ல. பரவாயில்லைங்க, நீங்க எத்தனை தடவை என்ன சமைச்சு தர சொல்லி கேட்டிருப்பீங்க. நானே இன்னைக்குதான் சமைச்சிருக்கேன். நீங்க வேற ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அதான் சாப்பிட்டு போட்டோன்னு விட்டேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் புடி? கையெல்லாம் அழுக்கா இருக்கு. ஓ, அதான். அழுக்கா இருக்கா? சரி, அப்ப ஆக்காட்டு, நானே ஊட்டி விடுறேன். அது என்ன? இல்ல, கை அழுக்கா இருக்குன்னு சொன்னல, அதான் ஊட்டி விடலான்னு. கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே மேல ஏறி உட்காந்துப்பீங்கல்ல, கையிலே கொடுங்க. இரு, சாப்பிடு. என்ன காவி அது? இத்தனை பேரை சாப்பிட வச்சுட்டு கடைசி நீ சாப்பிடாம போயிட்ட. அதெல்லாம் பரவாயில்ல, நான் சாப்பிட்டதை விட இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுலயே வயிறும் மனசும் அப்படியே நிறைஞ்சிருச்சு. இந்தா, 100 ரூபாய். இல்ல இல்ல, போது போது. சாப்பாடு நல்லா இருக்குல்ல? எனக்கே தெரியலங்க நான் இவ்வளவு நல்லா சமைப்பேன்னு. உண்மையிலேயே சாப்பாடு சூப்பரா இருக்கு. இது நீ சமைச்சங்கிறதுக்கான சொல்ல, எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதெல்லாம் சமைச்ச அந்த 10 விரலுக்கும் 10 வைரம் மோதிரம். கை காயறதுக்குள்ள போய் வாஷ் பண்ணுங்க, போங்க. ஆமா, இனிமே கழுவ என்ன இருக்கு? சுத்தமா நக்கிட்டேன் பாரு. போங்க, போய் வாஷ் பண்ணுங்க, போங்க. அதான் வாயில வாஷ் பண்ணிட்டேனே, இதுக்கு மேல என்ன? நீங்க முதல்ல இந்த மாதிரி கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. போங்க, போய் கழுவுங்க, போங்க. இந்தாங்க. அட, இது வேறயா? காவியா, உன் சமையல சாப்பிட்டதும் அப்படியே அந்த நாடி நரம்பெல்லாம் எங்கயோ பீறிட்டு ஓடுது. உன்னை அப்படியே தூக்கி எதையும் உரிமையா சொல்ல கூட முடியல. ஒன்னும் சொல்ல வேணாம். உடனே ஒண்ணு கேட்கவா? என் மேல பாசம் இல்லாமல இவ்வளோத்தையும் சமைச்ச? நானும் சாப்பிடணும்னு நினைச்சதானே எனக்காக தனியா எடுத்து வச்ச? இல்லனா நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தா அவங்களும் என் சமையல சாப்பிடணும் தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் நீங்களும். போனா போது சாப்பிட்டோங்கிற ஒரு கர்ட்டசிக்காக தான் எடுத்து வச்சேன். அதுக்காக நீங்க கண்டதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீங்களும் அதெல்லாம் முடியாது காவியா. முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செய்யறது வந்து வேற. ஆனா அதுவே ஒரு பொண்டாட்டி தன்னோட புருஷனுக்காக சமைக்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஃப்ரெண்டு சமைக்கிறதுல டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா பொண்டாட்டி சமைக்கிறதுல தான் அன்பு, அக்கறை, காதல், பாசம், பணிவு இப்படி எல்லாமே இருக்கும். சரி, எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் கிளம்புறேன். காவியா. Anyways, thanks for your delicious dinner. Thank you. மாப்ள மாமா என்ன மாப்ள ஒரு புடி பிடிச்சியா? ஹாப்பி தான் மாமா. என்னடா காவியா சமையல் எப்படி இருந்துச்சு? ஐயோ பிரமாதமா இருந்துச்சுப்பா. இப்படி ஒரு டேஸ்ட் நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது. என் மனசுல பட்டதை சொல்றேன்பா. இந்த மாதிரி எல்லா வகையிலயும் சிறந்த ஒரு பொண்ணு மனைவியா அமையறதெல்லாம் ஒரு வரண்டா. அந்த வரம் உனக்கு அமைஞ்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் காவியா தான் உன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை உன்னோட வாழ்நாள் முழுக்க ரொம்ப பத்திரமா பாருங்க. அதே மாதிரி நீயும் இவ்வளவு நாளா எங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அதிகமா பேசாம பழகாம ஒரு மாதிரி உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிட்ட மாதிரி இருந்துட்ட. அது எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அத்தனை வருத்தமும் ஒட்டுமொத்தமா போயிருச்சுடா. ஆமா காவியா, உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் இருந்த. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாமாவோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தடபுடலா சமைச்சு அசத்திட்டியம்மா. நான் ஒன்னு சொல்லட்டுமா, உண்மையிலே நீ எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டமா. இதுல எல்லா ஐட்டமும் டாப் ரேட்டட் தான். நான் படிக்கணும். சரிம்மா சரி, நீ போ. சும்மாவே பார்த்தி காவியாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான். இதுல வேற இன்னைக்கு நல்லா சமைச்சிட்டா. இத ஒண்ண வச்சுக்கிட்டே இனிமே தினமும் காவியா புராணம் பாட ஆரம்பிச்சிருவானே. இவங்களை நாம பிரிக்க பிரிக்க சேர்ந்துகிட்டே இல்ல இருக்காங்க. கடவுளே, இந்த 2 பேரையும் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. அப்பதான் இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். காவியா, அத்தை, உன்னை இந்த கிச்சன்ல பாக்கும்போது என்னாலேயே நம்ப முடியலமா. உண்மையாவே உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நேத்து வரைக்கும் பிரியாவை கொண்டாடின இந்த குடும்பம் இன்னைக்கு உன்னையும் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாதுமா. உன்னையும் பிரியாவையும் அண்ணி ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசார சொல்றேன், நீ ரொம்ப நல்லா சமைச்சிருந்த. மஞ்சு சமைக்கலன்னதும் உங்க மாமா அவர் ஃப்ரெண்டு முன்னாடி சங்கடப்படக்கூடாதுன்னு ஒத்த ஆள கஷ்டப்பட்டு சமைச்சு வந்த எல்லாருக்கும் மனசு நிறையிற மாதிரி பரிமாறின பாரு. அங்கேயே அத்தனை பேரோட மனசையும் நீ ஜெயிச்சிட்ட. நீ நல்லா சமைச்சதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை விட்டு நீ போக போறது நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. என்னடா அத்தை இப்படி சொல்றாங்களேன்னு என்ன தப்பா நினைச்சிராத. இந்த மாதிரி விஷயங்களை
இனிமே நீயே கொஞ்சம் தவிர்த்துக்கோ. நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தியா இருந்துட்டு போறதுதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. நான் ஏன் இத சொல்றேன்னா, இது ஒரு ரயில் ஸ்நேகம் மாதிரிதான். கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட பேசி பழகிட்டு வரவங்க நமக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல இறங்குறாங்கன்னா, ஐயோ அவங்கள நாம பிரிய போறோமேன்னு மனசு ரொம்ப வருத்தப்படும். யாரோ ஒருத்தவங்க மேல இருக்கிற அந்த வருத்தம் கூட நமக்கு ரொம்ப வலிக்கும். ஆனா நீ எங்களோட அன்பா பேசி பழகி எங்கள ஒருத்தியா வாழ்ந்துட்டு திடீர்னு எங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ நான் இந்த வீட்ல யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் இந்த வீட்ல எதுவுமே செய்யக்கூடாதா அத்தை? தாராளமா செஞ்சுக்கோ காவியா. ஆனா உனக்கு நீ செஞ்சுக்கோ. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வேணாலும் தாராளமா பேசிக்கோ. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நீ அன்பா எதுவும் பேச வேண்டாம். உனக்கு இந்த வீட்ல எந்த கட்டுப்பாடும் இல்ல. நீ சுதந்திரமா இருக்கலாம். ஆனா அந்த சுதந்திரம் உன் ரூம்குள்ள உன்னை சுத்தி மட்டுமே இருக்கணும். அதை தாண்டி வேற எங்கேயும் போக வேண்டாம். நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுது அத்தை. ஆனா நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்சத இந்த குடும்பத்துக்கு பண்ணலான்னு நினைச்சேன். வேண்டாம் காவியா, உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் வேண்டாம். நாளைக்கு நீ பார்த்திய விட்டும் இந்த குடும்பத்தை விட்டும் போகும்போது நீ செஞ்ச உதவியும் நீ எங்க மேல காட்டின அன்பும் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் காவியா. நீ எப்பவும் போல தனியாவே இரு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ எங்களுக்காக செய்யாத, சரியா? என்ன சித்தி, காவியோட சமையல் எப்படி இருந்துச்சு? என்கிட்ட கேக்குற? மாமா எப்படியும் சாப்பிட்டு சொல்லிருப்பார்ல. நான் அதை சாப்பிடல. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன பெருசா சமைச்சிருப்பா? ஏய், அதெல்லாம் சும்மாடி. இதுங்க மருமகளை சும்மாவே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. என்னமோ எனக்கு ஒரு நாள் சமைச்சிட்டாலாம், ஓவரா பண்ணுதுங்க. விருந்துக்கு வந்தவங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. போய் சாப்பிட்டா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. மா, செம்ம சாப்பாடுமா. என்னை எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடுவேன்னு திட்டுவேன்ல, இன்னைக்கு எவ்வளவு சாப்பிட்டேன்னு தெரியுமா? இவ்ளோ சாப்பிட்டேன். காவியா அக்கா சமையல் சூப்பரா இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட். என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா, இப்ப நீயா? ஆளாளுக்கு சொல்லி வச்சுட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? அப்ப இத்தனை நாள் வடிச்சு கொட்டினதெல்லாம் நல்லா இல்ல.
காவியக்கா சமையல் தான் நல்லா இருந்துச்சு, நீ சமைக்கிறத விட. விருப்பத்தமா இங்க இருந்து போயிடு. தேவையில்லாம என்ன கத்த வச்சு அடி வாங்காத போ. ஐ அக்கா, எனக்கு ஐஸ்கிரீம் இருக்கா? ஐயோ, ஒன்னே ஒண்ணு தாண்டா தாங்க இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. மாமா, எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க ப்ளீஸ்மா. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தாமா ப்ளீஸ்மா. இப்பதானே உன் அக்கா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்ன. போ அவகிட்ட கேளு போ. மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு ஐஸ்கிரீம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு ஐஸ்கிரீம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அப்படியே போட்டேன் நான். ஏய் மஞ்சு, எதுக்கு இப்போ நம்ம பிள்ளை மேல கை வாங்குற? என்ன கேட்டாவ? ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தானே, அதுக்கேண்டி இப்படி எரிஞ்சு விடுற? வந்துட்டாரு வீரராகவன். இந்த வீட்ல 10 ரூபா சாக்லேட் வாங்கணும்னா கூட அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சுயமா 4 காசு சம்பாதிச்சா எனக்கே இந்த நிலைமை. என் அண்ணன் என்ன தங்கச்சியவா பாக்குறாரு? இந்த வீட்டு சமையல்காரியா தானே பாக்குறாரு. இந்த அவமானம் எல்லாம் உங்களாலதான் வருது. ஏய், உள்ள 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கேட்டா அதுக்கேண்டி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க? உருப்படியா எங்கேயாச்சும் போய் வேலை வெட்டி பார்க்காம என் அண்ணன் கூட எடுபடியா தானே இருக்கீங்க. இது பாரு, சும்மா எடுபடி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. மாமாவோட கம்பெனில நான் மேனேஜரா தானே இருக்கேன். பெரிய மேனேஜர் அப்படியே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கிழிச்சிட்டாரு. பாப்பா, போய் போய் இவகிட்ட ஐஸ்கிரீம் கேப்ப. அப்பா வெளியில போயிட்டு வரும்போது ஐஸ்கிரீம் ஆயிட்டு வந்துடுற. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத பாப்பா. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பேசி பழகாத, அப்படியே நெகட்டிவ் வைப்ரேஷன் உனக்கு வந்துரும். ஆமா ஆமா, இவர்கிட்டயே பேசி நல்லா பழகு, அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துரும். வா அப்பா விடு, வா 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 வா. என்ன பாப்பா இதுக்கெல்லாம் போய் ஆடுற? நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். அனிதா, ஏன் உட்கார்ந்திருக்க? ஏய், ஏன் அழற? என்னன்னு சொல்லு. அம்மா திட்டினாங்களா? எதுக்கு திட்டினாங்க? அனிதா குட்டி ஏதாவது சேட்டை பண்ணாளா? இல்ல. அம்மா சொன்ன பேச்சு கேட்கலையா? இல்ல. எதையும் உடைச்சிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அம்மா திட்டினாங்க? ரம்யா அக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, அத பார்த்துட்டு நானும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாமான்னு கேட்டேன். அதுக்குதான் அம்மா திட்டிட்டாங்க. அச்சச்சோ, அதுக்காக அம்மா திட்டினாங்க? சரி, குட்டிக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். என்ன பாக்குற? உன்கிட்ட அக்கா சொல்லிருக்கால, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு. என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். என்ன வாங்கலாம்? இரு, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு நீ பார்த்து சொல்லு, ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம். பட்டர் ஸ்காட்ச், பிஸ்தா இருக்கு, ஸ்ட்ராபெரி வேணுமா, வெண்ணிலா வேணுமா, கசாட்டா வேணுமா, மேங்கோ சாப்பிடுறியா, சாக்லேட், சாக்கோபார், காட்டன் கேண்டி. இங்க பாரு, இது வேணுமா? அனிதா குட்டிக்கு என்ன வேணும்னு சொல்லு. பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச், பெரிய பவுல். ஸ்ட்ராபெரியும். வெண்ணிலாவும். அதுவும் பிடிக்கும். சரி. சாக்லேட்டும் பிளாக் கரண்ட்டும் கூட நல்லா இருக்கும்க்கா. சரி, உனக்கு இப்ப எல்லா ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ற. ½ an hourல ஐஸ்கிரீம் வந்துரும். உனக்கு எவ்வளவு வேணுமோ ஆசை தீர சாப்பிடு.
இப்பதான் மேடம் மூஞ்சில சிரிப்பே வருது. ஐஸ்கிரீம்லாம் வேணாம் பிரியா. நீங்க கொடுத்துட்டு போங்க, நான் காவியாக்கு ஊட்டி விடுறேன். குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நம்ம உருட்டி மிரட்டி ஊட்டி விட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான். குழந்தை தான், ஆனா மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல. இது கொஞ்சம் கோவமான குழந்தை, ஆங்கிரி பேபி. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாங்க. கர்ட்டசிக்கு கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. நான் வேணா ஊட்டி விடுவா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல இந்தாங்க.